கடைசி ஒரு விஷயத்தை சொல்ற கண்ணியமான சகோதர பெரியார்களே, தாடியுடைய விஷயங்கள், தாடியில விடயம். நிறைய பேருக்கு டவுட் ஒன்று வார தாடி வைக்கிறது பரலா சுன்னத்தா. கண்ணியமான சகோதர பெரியார்களே, தெளிவாக சொல்ல போனால் சட்டத்தை தெளிவாக விலகி கொள்ளணும். ஒரு மனிதனுக்கு தாடி அறவே வருது இல்லை, மோத்துல முடியே முளைச்சது இல்லை. இவன் தாடி வைக்காத பாவத்துல சேர மாட்டான். ஏன் முடி வரல? ஒரு மனுஷன் மோத்துல தாடி வருது, அது எனக்கு மாதிரி வந்தாலும் சரி, அடர்த்தியா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி. நபியவங்க புகாரில தெளிவான நபியவங்க சொன்னாங்க, வரக்கூடிய தாடிய வைங்க, உங்களோட மீசைய கத்தறிங்க, காலிப்புல் முஷ்ரிகூன், முஷ்ரிகீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்றாங்க. முஷ்ரிகீன்கள் தாடிய வலிப்பாங்க, மீசைய வைப்பாங்கன்றாங்க. அப்ப தாடி வைக்கிறது இமாம் ஷாஃபி மதுஹப்ல கட்டாயம் வாஜி. வரக்கூடிய தாடிய வைக்கிற, தாடி வலிக்கிறது, இது ஹராமாக்கப்பட்டு தெளிவான விஷயம், தெளிவான விஷயம். ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வாவுடைய அந்த யாப்புலையும் தெளிவா கொடுக்கப்பட்ட ஃபத்வா தான், வரக்கூடிய தாடிய வைங்க, தாடிய வலிக்கிறது ஹராமாக்கப்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கும். தாடி வைக்கிற விஷயத்துல எவ்வளவு பேர் தேர்தலா பக்குவமா இருக்கிறோம். முஸ்லிம் பாடசாலைகள் இன்றைக்கு தாடி வைக்கலாம், கோச்சு கொள்ளவான. படிப்புக்காக ஒருத்தன் தாடி எதிர்ப்பான்னு சொன்னால் அவன் சுன்னத்தை மௌத்தாக்குறான். அந்த பாடசாலைகள் இருந்து நலவுகள் வெளியாவாது, நலவுகள் வெளியாவாது. அந்நிய பாடசாலைகளை பார்த்து அந்நிய மாணவர்கள் தாடி வச்சுட்டு போறாங்க. என்னடா முஸ்லீம் பிள்ளைகளை பார்த்தா தாடியை காணும். முஸ்லீம் பாடசாலையில இருந்து தான் என்ன செய்யணும்? இஸ்லாமியர்கள் உருவாகணும். அதே இடத்துல தாடியை வலிச்சா எவ்வளவு பெரிய அநியாயம். அதனால தாடிய விஷயத்துல யாரும் சந்தேகப்படவானம். வைக்கிறது வாஜிப், வலிக்கிறது ஹராம். 4 மதுஹபுடைய இமாம்களோட கருத்தும் இதுதான். அதனால தாடின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க மௌத்தா போனாலும் மௌத்தாவாத ஒரு சுன்னத்து தான் தாடி. தாடியோடே தான் நாங்க மௌத்தா போனதன் பின்னால கபூர்ல போய் எங்களை அடக்கம் செய்ய போறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் தாடியை வலிச்சு கொண்டு வந்தாரு, சலாம் சொன்னாரு, சலாத்துக்கு பதில் சொல்ல மூஞ்ச திருப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு எச்சரிக்கையான பாவம்.